ஹே ஐயாய்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் எட்டு வந்திருக்கேன்னா த ரிங்குங்கிற ஒரு படத்தை தான் எட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு வேற ரகமான பேய் படத்தை எட்டு வந்திருக்கேன். நீங்க எதிர்பார்க்குற ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை தான் எட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு நொடியும் எத்தனை பேர் சாகுறாங்க அந்த பேயால, அந்த பேய் எதனால கொல்லுதுங்கிறத கண்டுபிடிச்சாங்களாங்கிற மாதிரி ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் அந்த படத்துல வச்சிருப்பாங்க. அதனால யாரும் இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்லைனர் பாத்திரலாம். அதாவது ஆனா மோர்கனுங்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தையே கிடையாது. சரி நம்ம ஏதாவது ஒரு குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாங்கிறவளுமே ஒரு குழந்தையோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு குட்டி பொண்ணு ரொம்பவுமே வித்தியாசமா பண்றதுனால இது பிடிக்காம ஆனாங்கிறவளுமே அவளை கூட்டி போயிட்டு கிணறுக்குள்ள வந்து தள்ளி விட்டுறா. அவளை தள்ளி விட்டதுமே தள்ளி விட்ட ஆனா இருக்கா பாத்தீங்களா, அவ செத்துறா. இவளுக்கு அடுத்து இன்னும் நிறைய பேர் செத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிதான் ஒரு நாள் நம்ம ஹீரோயினா இருக்கட்டும், நம்ம ஹீரோயினோட பையனா இருக்கட்டும், நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், இவங்க 3 பேர் இதுல பாதிக்கப்படுறாங்க. இப்படி பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினியும் ஒரு ஜேர்னலிஸ்ட்னால நம்ம மகனை வந்து சாக விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க 2 பேருமே எதனால இவங்க எல்லாருமே இப்படி சாகுறாங்க, சாகுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்கும் போது தான் தெரியுது இவங்க வந்து ஒரு டேப் ரெக்கார்டுல வந்து ஒரு வீடியோ பார்த்திருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு போன் வந்திருக்கும். அந்த போன்ல இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து 7வது நாளுக்குள்ள நீங்க செத்து போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனாலதான் நிறைய பேர் சாகுறாங்கிறது இப்ப தெரிய வருது. இப்ப இவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த வீடியோ வச்சு ஏதாவது ஒரு குழு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சு நம்ம மகனையும் நம்மளையும் காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கண்டுபிடிக்கும் போது இவங்க செத்து போயிட்டாங்களா இல்ல உயிரோட இருந்து கண்டுபிடிச்சாங்களா, அந்த பேய் எதனால கொல்லுது, அந்த பேய் யாரு, அந்த குட்டி பொண்ணா இல்ல வேற யாராவதா, இல்ல அந்த குட்டி பொண்ணை எதுக்காக கொன்னாங்கங்கிற மாதிரி ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா பயங்கரமா வச்சிருக்காங்க. நம்ம இதுலயே ஃபுல்லா பாத்துறாம டைரக்டா படத்துக்குள்ள போயிருவோம். இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு 2 பொண்ணுங்களை தான் காமிக்கிறாங்க. அதுல வெள்ளை கலர் சட்டை போட்டுருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணு பேர் வந்து கேட்டி. கேட்டியோட பக்கத்துல உள்ளவ அவளோட ஃப்ரெண்டு, இவ பேரு பெக்கா. பெக்காவுமே டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கேட்டியுமே சொல்றா, ரொம்ப டிவி வந்து போர் அடிக்கும், டிவில ரொம்ப நேரம் பார்க்க கூடாதா, மூளையில் உள்ள நரம்பு வந்து பாதிக்கப்படும், அது மட்டும் இல்ல கண்ணும் பாதிக்கப்படும், அதனால நீ டிவி ஆஃப் பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து அவ ஃப்ரெண்டுமே ஆஃப் பண்ணிடுறா. சரி ஓகே உனக்கு இப்ப என்னதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிட்ட கேட்கும்போது, பேசாம நம்ம நல்லா தூங்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ கேட்டியோட ஃப்ரெண்டுமே நான் உனக்கு ஒன்னு சொல்றேன் இதை கேளு அப்படின்ட்டு, நல்லா கேட்டுக்கோ, ஒரு டேப் ரெக்கார்ட் இருக்குது, அந்த டேப் ரெக்கார்டை டிவில போட்டு நம்ம பார்த்துட்டோம்னா பார்த்து முடிச்ச அடுத்த செகண்ட் நமக்கு ஒரு போன் கால் வரும். அந்த போன் கால்ல நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, அதனால 7 நாளுக்குள்ள செத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த 7 நாளுக்குள்ள அவங்க சொன்ன மாதிரி நம்மளும் செத்து போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ இப்படிலாம் சொல்ல சொல்ல கேட்டிக்கு முகமே மாறி போயிருச்சு. ரொம்பவுமே பயந்து போயிட்டு இருக்கா. அப்ப அவளுமே என்னாச்சு என்னாச்சு அவன் ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கும்போது, சாரி என்ன மன்னிச்சிரு, நானும் என்னோட பாய் ஃப்ரெண்டும் போன வீக்ல வெளியே போகும்போது அந்த டேப் ரெக்கார்டுல ஒரு வீடியோ பார்த்தோம், அந்த வீடியோ ரொம்பவுமே மோசமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே கழுத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அவன் ஃப்ரெண்டு மேல சாஞ்சிடுறா. இதை பார்த்து அவ மிரண்டு போயிடுறா. ஏ கேட்டி உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது டப்புனு எழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. ஒரு செகண்ட்ல அவன் மட்டும் பயப்படுவான்னு பார்த்தோம்னா எல்லாத்தையும் பயன்படுத்தி விட்டா. இப்படி விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு போன் காலுமே வருது. இவங்களுமே அப்படியே பையா பையா இறங்கி போயிட்டு அந்த போனு பக்கத்துல போயிட்டு கேட்டி ரொம்பவுமே பயந்து போய் நிக்கிறா. அப்ப அவ ஃப்ரெண்டுமே எப்ப பாரு நீ இப்படியே பயந்துகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே போயிட்டு டப்புனு போன் கால் எடுத்து காதுல வச்சுட்டு இவ எதுவுமே பேசுறா. ஆப்போசிட்ல பேசுவாங்க பாத்தீங்களா, அதை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கா. அப்படியே இவ பயந்த மாதிரியே இருக்குது முகல்லாம். பயந்த மாதிரி அந்த போனை எடுத்து கேட்டிக்கிட்டையும் கொடுக்குறா. அவளுமே ரொம்பவுமே பயந்துகிட்டு தான் போனை வாங்குறா. ஆனா லாஸ்ட் பார்த்தா போன்ல அவங்க அம்மா, அதாவது கேட்டியோட அவங்க அம்மா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அங்கிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே பேச போயிடுறா அவங்க அம்மா கிட்ட. கொஞ்ச நேரத்துல நம்மள எல்லாத்தையும் பதக்க வச்சிடுறாங்க இவங்க. ஒரு பக்கம் கேட்டியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு மேல போயிடுறா, இன்னொரு பக்கம் இவ போன் பேசிக்கிட்டு இருக்கா. இப்படி போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இவளுக்கு ஆப்போசிட்ல உள்ள ரூம்ல டிவி ஓடுற சவுண்ட் கேக்குது. இதை பார்த்து மிரண்டு போயிடுறா. என்னடா டிவி ஓடுற சவுண்ட் கேக்குது, அவதான் மேல போயிட்டாலே அப்படின்ட்டு இவளுமே அந்த ரூமுக்குள்ள போய் பாக்குறா. டிவி ஓடிக்கிட்டு இருக்குது. ஏ பெக்கா உனக்கு வேற வேலையே கிடையாது, டிவியை போட்டு விட்டா ஆஃப் பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் கிளம்புறா. திரும்ப போகும்போது திரும்பவும் ஆட்டோமேட்டிக்கா அந்த டிவி ஆன் ஆகுது. இத பார்த்து ரொம்பவுமே பயந்து போயிட்டு பையா பையா வந்து அந்த டிவியோட பிளக்கையுமே வந்து புடுங்கி விட்டுறா. இன்னொரு பக்கம் இவளுக்கு பின்னாடி யாரோ ஓடுற மாதிரி இருக்குது. இத பார்த்து ரொம்பவுமே பயந்து போயிட்டு ஒரு பக்கம் அப்படியே பையன் நடந்து போய்கிட்டு இருந்தா. பிரிட்ஜ் டோர் ஓபன் ஆகுது. இத பார்த்து மிரண்டு போயிட்டு பெக்கா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவளை பாக்குறதுக்காண்டி அவ ரூமுக்கு மேல போய்கிட்டு இருக்கா. மேல போய் பார்த்தா அந்த ரூம்ல இருந்து தண்ணியா வருது. என்னடா இப்படி இருக்குன்ட்டு இவளுமே அப்படி பையா ஓபன் பண்ணி பாக்குறா. ஓபன் பண்ணி பார்த்தா அடுத்த செகண்ட் டிவில ஏதோ ஒரு கிணறு மாதிரி, அந்த கிணறுல இருந்து யாரோ வர மாதிரி இருக்குது. அதை பார்த்த கேட்டி அடுத்த செகண்ட் உறைஞ்சு போயிட்டு ரொம்பவுமே பயந்து போய் நிக்கிறா. இவன் மூஞ்சுமே வெள்ளை கலர்ல ஆகுது. அந்த செகண்ட்ல கட் பண்றாங்க சீனை. இப்ப அப்படியே ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க. இவன் பேர் வந்து எய்டன். இவனுமே அப்படியே டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா. இவனுக்கு ஆப்போசிட்ல வந்து இவனோட மேம் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த இடத்துக்கு எய்டனோட அம்மாவுமே வந்துடுறாங்க. வந்துட்டு எய்டன் நம்ம கிளம்பலாம் வா அப்படின்ட்டு அவனையுமே அனுப்பி விட்டுறாங்க காருக்கு. ஆக்சுவலா இவ தான் நம்ம ஹீரோயின். இவ பேர் வந்து ரிச்சல். இவளுமே கிளம்பும் போது அங்க உள்ள மேம், ரிச்சல் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்ட்டு ரிச்சலை உட்கார
வச்சு அந்த மேமே சொல்றாங்க, எய்டனுக்கு சரியாயிடுச்சா என்னன்னு தெரியல, இந்த போட்டோவெல்லாம் பாருங்களேன். ஆக்சுவலா அவனோட சிஸ்டர் வந்து இறந்து போயிட்டா. ஆனா அவளோட போட்டோவா இருக்கட்டும், அவளை பத்தின விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் திரும்ப திரும்ப டிராயிங்கா வரைஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத பார்த்த ரிச்சலுமே அவங்க அக்கா மேல அதிகமான பாசம் வச்சிருப்பான். அந்த பாசத்தை வெளிப்படுத்துறதுக்காண்டி தான் வந்து இவன் இப்படி வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் நடக்கிறான். அப்படி நடக்கும்போது அந்த மேமே ரிச்சலை கூப்பிட்டு, நீங்க அவனோட சிஸ்டர் வந்து இறந்தது 3 நாளைக்கு முன்னாடின்னு சொன்னீங்க. ஆக்சுவலா இந்த டிராயிங் எல்லாமே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரிச்சல் வந்து வரைஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத கேட்டதுமே உங்களுக்கு ஷாக் ஆயிருது. என்னடா ஒரு வாரத்துக்கு முன்னாடியா? அப்போ இவ சாக போறதுங்கிறது எய்டனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி இவளுக்கு டவுட்லயே இருக்கா. இவங்களுமே கார்ல போய்கிட்டு இருக்கும்போது எய்டனை ஒரு விதமா தான் பாத்துக்கிட்டு இருக்கா ரிச்சல். இப்ப இப்படி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவனையுமே தூங்க வச்சுட்டு, உனக்கு கதை சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இல்ல எனக்கு கதைலாம் வேணாம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். இப்ப ரிச்சலுமே ரொம்பவுமே வருத்தமா அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது எய்டனுமே ரிச்சலை கூப்பிட்டு, நமக்கு ரொம்ப நேரம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். இது தப்பா புரிஞ்சுக்கிட்ட ரிச்சலுமே, பயப்படாதடா தங்கம், இதுக்கப்புறம் நான் உனக்கு வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. மம்மி நான் அதை சொல்லல, நம்ம சாகுறதுக்கு ரொம்ப டைம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து மிரண்டு போயிடுற. ஏன் இப்படி எல்லாம் சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கேட்டு இறக்குறதுக்கு முன்னாடியே நான் வேமா சாக போறேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாமா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இவளுமே ரொம்பவுமே மண்டையெல்லாம் குழம்பி போயிட்டு தான் படுகிறா. இப்ப அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா கேட்டிக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக, கேட்டி இறந்தா பாத்தீங்களா அந்த வீட்டுக்கு இவங்க எல்லாரும் போறாங்க. அங்க போயிட்டு அவளுக்கு இறுதி அஞ்சலியுமே செலுத்தினதுக்கு அப்புறம் இந்த குட்டி பையன் இவனுமே படி வழியா ஏறி போறான். இவன் ஏறி போகும்போது அந்த குட்டி பையனுக்கு கேட்டி சாக போறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்திருக்குமோ அது எல்லாமே இவனுக்கு மைண்ட்ல வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. இவனுமே பையா போயிட்டு அப்படியே அவன் ரூமுக்குள்ள உட்காந்து டிவி உத்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ரிச்சலுமே வந்துட்டு, என்னாச்சு ஏன் பாத்துக்கிட்டு இருக்க, வா நம்ம இந்த ரூமை விட்டு கிளம்பும் அப்படின்ட்டு அவனையுமே அனுப்பி விட்டுறா. அவனை அனுப்பி விட்டுட்டு அந்த கேட்டியோட ரூம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ரூம்ல சுத்தி முத்தி உள்ள எல்லாத்தையுமே வந்து விசிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு நோட் இருக்குது. அந்த நோட்டு திருப்பி பார்க்கும்போது அதுல நிறைய போட்டோல இருக்குது. ஆனா அந்த போட்டோல உள்ள முகங்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த முகங்களை கீச்சு கீச்சு வச்சிருக்கா. நிறைய போட்டோ இருக்குது. அது மாதிரி ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்து இவளுக்கு ரொம்பவுமே டவுட் ஆயிருது. என்னாச்சு, எதுக்காக இப்படி கீச்சு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே பயந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் கேட்டியோட அம்மா இருப்பாங்க பாத்தீங்களா, அவளையுமே கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ரிச்சலோட கூட பிறந்த அக்கா தான் அது. அப்ப அவளுமே ரிச்சலை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நான் நிறைய டாக்டர்கிட்ட வந்து எல்லாத்திட்டையுமே கேட்டு பார்த்துட்டேன் எதனால இவ இறந்தா அப்படிங்கறது. ஆனா யாருமே உண்மையான பதில சொல்ல மாட்டாங்க. நீ ஒரு ஜர்னலிஸ்ட் தானே, ப்ளீஸ் எனக்காக இவ எப்படி இறந்தாங்கிறத நீ கண்டுபிடிய, எனக்காண்டி கண்டுபிடி ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அழுது சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவளுமே அப்படியே வீட்டை விட்டு வெளியே போகும்போது, அப்ப வெளியே கேட்டியோட ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து, பாவம் கேட்டி கூட இருந்த பெக்கா வந்து ரொம்பவுமே மனநலம் பாதிக்கப்பட்டு ரொம்பவுமே பயந்து போயிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரிச்சலுமே, என்னாச்சு எனக்கும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அது வேற ஒண்ணும் இல்ல ஆண்டி, கேட்டி கூட இருந்த அவ ஃப்ரெண்டு பெக்கா வந்து ரொம்பவுமே பயந்து போயிட்டா, அவளுமே வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு அவளுமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அப்போ இன்னொரு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவனுமே சொல்றான், அவங்க சும்மா அதனாலலாம் வந்து சாகல, ஒரு டேப் ரெக்கார்டு ஒன்று இருக்குது, அந்த டேப் ரெக்கார்ட்ல ஒரு வீடியோ இருக்கும், அதை நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு போன் வரும், அந்த போன்ல நம்ம 7 நாளுக்குள்ள செத்துருவோங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அந்த போன் கால்ல சொன்ன மாதிரி நம்மளும் இறந்து போயிருவோம். அப்படிதான் கேட்டி செத்து போயிருக்கா. கேட்டி மட்டும் கிடையாது, கேட்டியோட பாய் ஃப்ரெண்டு ஜாஸ்னு ஒருத்தர் இருக்கான், அவனும் அதே நாள்ல தான் வந்து செத்து போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கேட்ட இவளுக்கு ஒண்ணுமே புரியல சுத்தமா. இப்படி அடுத்த நாள் பார்த்தோம்னா கேட்டியா இருக்கட்டும், கேட்டியோட பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சுத்தி பார்க்க போயிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் இவ பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு போட்டோல இவங்க எல்லாத்தோட மூஞ்சியுமே வந்து மங்களா தெரியுது, பிளர் ஆன மாதிரி இருக்குது. இவளுக்கு இன்னும் டவுட் அதிகமாகுது. டவுட்டுக்கு மேல டவுட்டா தான் இவளுக்கு வந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் இவ ஜர்னலிஸ்ட்னு சொல்லியிருப்பேன், அவளுமே அவ வேலை பாக்குற மாதிரி இறந்து போன கேட்டியா இருக்கட்டும், ஜாஸா இருக்கட்டும், இவங்களை பத்தின டீடைல்ஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கா, பிரிண்ட் போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி. சரி நம்ம இதை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டி அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கெங்கெல்லாம் ஊர் சுத்தி இருப்பாங்களோ, எங்கெங்கெல்லாம் போயிருப்பாங்களோ அந்த எல்லா இடத்துக்கும் போறாங்க. அப்படி இவங்க போன இடமானதுதான் தங்குறதுக்காண்டி போன கேபின். அந்த ஒரு கேபினுக்குமே இவ போறா. போயிட்டு அங்க உள்ளவங்கிட்ட, ஹாய் என்னோட பேரு ரிச்சல் அப்படின்னு தான் சொல்லிருப்பா. அதுக்குள்ள அவன், இங்க பாருங்க இந்த கார்டு எடுங்க, நீங்க என்ன கார்டு எடுத்தீங்கன்னு நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ரிச்சலுமே, எனக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படுது, நீங்க இந்த உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டி எங்கெங்கெல்லாம் போயிருப்பாளோ அந்த மாதிரியான ஒரு 4 போட்டோ எடுத்துட்டு, இந்த போட்டோல உள்ள பொண்ணு பாத்துருக்கீங்களா, இங்க வந்தாங்க போன வாரம், வீட்டுல சண்டை போட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து, ஓ இந்த பொண்ணா, இந்த பொண்ணு வந்து கேபின் 12ல தான் தங்கி இருந்தது, ஆனா அவங்க தங்கி இருந்ததுக்கான காசு கூட எனக்கு கொடுக்கல, தண்ணி வரல, ஃபேன் ஓடல, டிவி ஓடல, இப்படிங்கிற மாதிரி நிறைய காரணம் சொன்னாங்க. ஆனா முக்கியமா டிவி சுத்தமா ஓடவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாத்தீங்களா நிறைய புக்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் படிக்கிறதுக்காக வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா, வர்றவங்க ஃபுல்லா என்ன குறை சொல்றாங்க அந்த குறை தான் அந்த புக்கு ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ரிச்சலுமே, சரி ஓகே எனக்கு அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு கேட்டி தங்கின நம்பர் 12 கேபின் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி ஓகே நீங்க இங்கே இருங்க, நான் உங்களுக்கு சாவி எட்டு வந்துறேன் அப்படின்ட்டு இவன் ஒரு பக்கம் சாவி எடுக்க போயிடுறா. இதுதான்டா நல்ல சான்ஸ்னு சொல்லிட்டு அங்க ஒரு டேப் ரெக்கார்டு இருக்குது, அந்த ஒரு டேப் ரெக்கார்டையுமே எடுத்து வச்சிடறா. எடுத்து வைக்கும் போது பின்னாடி வந்து அந்த
அந்த கேபின் ஓனருமே ரிச்சலை பார்த்து ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை பார்த்து மிரண்டு போயிட்டு ஐயோ பைத்தியக்காரன் பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்பவுமே பயந்து போயிருப்பான். அப்போ டப்புன்னு நீ எடுத்த கார்டு இந்த கார்டு தானே அப்படிங்கிற மாதிரி மொக்கையா ஒன்னு சொல்லிட்டு போவான். அப்ப இவளுமே அவங்கிட்ட இருந்து கீயை வாங்கிட்டு இவளுமே அந்த கேபின் டொல்லுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஒரு கேபினுக்கு வந்து போறான். இவ போகும்போது பார்த்தோம்னா மேகங்கள்லாம் மறைஞ்சு சூரியன் உதைக்கிறதா இருக்கட்டும், அந்த சூரியன்ல அந்த சிகப்பு கலர் மரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மரமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வித்தியாசமா காமிக்கிறாங்க. இவளுமே நார்மலா உள்ள போயிடுறான். உள்ள போனதுக்கு அப்புறம் டிவில அந்த ஒரு டேப் ரெக்கார்டையுமே போட்டு பாக்குறான். அப்போ நிறைய தண்ணி வர மாதிரி காமிக்கிறாங்க. வெறும் நார்மலான ஒரு சேரை மட்டும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு கண்ணாடியில ஒரு பொண்ணு தலைய வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இது வேற யாரும் கிடையாது, அந்த ஆனான்னு சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, அவதான். அப்படி இன்னொரு பக்கம் கண்ணாடியில ஏதோ ஒரு உருவம் பயங்கரமா தலையை விரிச்சு போட்டு நின்னுகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வாயிலிருந்து கேவலமா ஒண்ணு வருது, புழு முக்கிற மாதிரி இருக்குது, நிறைய மனுஷங்க சாகுற மாதிரி இருக்குது, மரங்கள் எரியிற மாதிரி காமிக்குது, நிறைய குதிரை எல்லாம் செத்து போன மாதிரி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி வித்தியாசமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஒரு ஏணிப்படியை காமிக்கிறாங்க, ஒரு கிணற வேற காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது டப்புனு வீடியோவும் ஸ்டாப் ஆகுது. வீடியோ ஸ்டாப் பண்ண அடுத்த செகண்ட் இவளுக்கு போன் காலும் வருது. இவளுமே ரொம்பவுமே பயந்து போயிட்டு அந்த ஒரு போன் காலையுமே எடுத்துட்டு காதுல வைக்கிறா. காதுல வச்ச அடுத்த செகண்ட் உங்களுக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தை வாய்ஸ் கேக்குது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்பவுமே மறந்து போயிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே தலைதறிக்க ஓடுறா. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஒண்ணுமே புரியாம அந்த ஒரு டேப் ரெக்கார்டை மட்டுமே வந்து பாத்துக்கிட்டு இருக்கா ரூமுக்குள்ள. இன்னொரு பக்கம் ரிச்சலோட பையனுமே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறான். இப்ப இவளோட வீட்டுக்கு இன்னொருத்தன் நோவான ஒருத்தன் வந்திருக்கான். இவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனி ரிச்சல் இருக்கா பாத்தீங்களா, இவளோட ஹஸ்பண்ட் தான். ஆக்சுவலா இவங்க 2 பேருமே பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிருச்சு. இப்ப நோவாவுமே வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரிச்சலுமே சொல்றான், அது எல்லாத்துக்குமே இந்த டேப் ரெக்கார்டு தான் காரணம். உனக்கு விளக்குற மாதிரி சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீ என்ன போட்டோ எடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனும் வந்து அவளை போட்டோ எடுக்கிறா. அப்படி போட்டோ எடுக்கும்போது இவன் முகம் வந்து ரொம்ப பிளரான மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு நீ சொன்ன ஓட்ட கேமரா இதுதானா ரிச்சல் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ரிச்சலுமே சொல்றா, நான் சொன்ன கேமரா இது கிடையாது, அது வேற கேமரா, இது வேற கேமரா, ஆனா இதுலயும் இப்படிதான் விழுகுது, எனக்கு என்னமோ தப்பா தெரியுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதுக்கான சொல்யூஷன் நான் சொல்றேன், நான் போயிட்டு நான் கேமரா வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ டப்புன்னு டேப் ரெக்கார்டை உள்ள வச்சுட்டு அவளுமே வந்து எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறா. நீ எல்லாம் இந்த வீடியோ எல்லாம் பார்க்க கூடாது, நீ வந்து வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதை பார்த்துட்டு என்ன ரிச்சல், நான் அந்த வீடியோவை பார்க்க கூடாதா, ஏன் நான் பார்க்க கூடாது, நானும் உன்னோட ஹஸ்பண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி போயிட்டு பார்த்துட்டு அப்படின்ட்டு இவளுமே டேப் ரெக்கார்டை கொடுத்துறா. ஒரு பக்கம் டேப் ரெக்கார்ட்ல வீடியோ அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பரவாயில்ல, இது கொஞ்சம் ரொம்ப பயமா தான் இருக்குது, நைட் எல்லாம் பார்த்தா மிரண்டே போயிரும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற அடுத்த செகண்ட் இவங்களுக்கு போன் கால் வருது. ஏன்னா நம்மால் வீடியோ பார்த்திருக்கான்ல, இவனுக்கும் சாவு காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா இவன் நார்மலா இருக்கான், அதை எதுவுமே பெருசா எடுத்துக்காம சரி அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இதை பார்த்த ரிச்சலுமே, நோவா நீ இதை சீரியஸா எடுத்துக்கணும், ஆல்ரெடி 4 பேர் இந்த வீடியோ பார்த்து இறந்து போயிருக்காங்க, நீ இப்படி விளாட்டுத்தனமா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரி ஓகே நீ எனக்கு அந்த வீடியோ வந்து ஒரு காப்பி பண்ணி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுமே கிளம்பிடுறான். இப்ப இவளுமே அப்படியே அன்னைக்கே அவளோட ஆபீஸுக்கு போயிட்டு இவளுமே வந்து அந்த வீடியோவை இன்னொரு டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணி ஒரு காப்பி உருவாக்கிட்டு இருக்கா. அப்படி பண்ணும்போது டைம் லீடிங் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே வேற மாதிரி ஆகுது. என்னடா வீடியோ டைம் லீடுக்கும் இங்க ஓடுற டைம் லீடுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயந்து போயிட்டு உடனே அந்த டேப் ரெக்கார்டை எடுத்துட்டு நோவாவோட இடத்துக்கு போயிடுறா. அங்க போயிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்துமே வந்து அந்த டேப் ரெக்கார்ட்ல உள்ள வீடியோ வந்து காப்பி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி காப்பி பண்ணும்போது டைம் ரொம்பவுமே வித்தியாசமா ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து மிரண்டு போயிட்டு வா நம்ம கண்ட்ரோல் ட்ராக் மூலியமா வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், காப்பி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே போயிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வீடியோவையும் தாண்டி சைடுல நிறைய கேப் தெரியுது, அங்க யாரும் நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி வேற தெரியுது அப்படிங்கிற மாதிரி ரிச்சலுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்களுமே 2 பேருமே சேர்ந்து எப்படியாவது ஜூம் அவுட் பண்ணி அதை பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுமே ஜூம் அவுட் பண்றாங்க. இவங்க 2 பேரும் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த டிவியை ஒக்கிட்டு போயிருது. இப்படி அந்த சீனை அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அந்த ஒரு டேப் ரெக்கார்டை இவ வேலை பார்க்கறா பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு போயிடுறான். அங்க போயிட்டு இதை காப்பி பண்ணிக்கிட்டு அப்படியே ஜூம் அவுட் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க லைட் ஹவுஸ்மே ஒன்னு தெரியுது. இந்த லைட் ஹவுஸ் மாஸ்கோல உள்ள ஐஸ்லாண்ட்ல தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடறான். இப்படியே தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வீடியோல ஒரு ஈமே வருது. ஆனா அது ஸ்கிரீனுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா இவ அந்த ஈய தொட்டு அவ கையில பிடிச்சி எடுத்துடுறா. இப்படி இவ உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஒருத்தவங்க வந்து ரிச்சல் உனக்கு என்னாச்சு பிளட் வருது மூக்குல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு ஒரு பக்கம் மூக்குல பிளட் வடிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்படி அந்த சீன் அங்க கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் கேட்டி கூட இருந்த அவ ஃப்ரெண்டு பெக்கா ரொம்பவுமே பயந்து போயிட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு ரிச்சலுமே போறா. போயிட்டு இங்க பாரு பெக்கா, உன் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு, உனக்கு என்னாச்சு, எதனால இப்படி வந்துச்சு, எதனால செத்து போனா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழு எனக்கு கூட அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இப்படி கேட்டுக்கிட்டே அந்த பெக்காவோட கையையுமே ரிச்சல் தொடுறா. தொடும்போது நீங்களும் வந்து சாக போறீங்க அப்படிங்கிற மாதிரி பெக்கா அதை மட்டும் சொல்றா, வேற எதுவும் சொல்லவும் மாட்றா. இப்ப அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஒரு லைட் ஹவுஸ் பாத்துருப்போம் பாத்தீங்களா, அந்த லைட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு புக் மூலியமா கன்ஃபார்ம் பண்ணிப்பா. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர்ல மாஸ்கோ ஐஸ்லாண்ட் அடிப்பா. அடிக்கும் போது அங்க நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துருப்போம் பாத்தீங்களா, அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வரும். அப்படி ஒரு பிக்சர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கு. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அதுல அந்த டேப் ரெக்கார்ட்ல ஒரு வீடியோ பாத்துருப்பா நம்ம ஹீரோயின். அப்ப கூட வந்து தலைய வாரண மாதிரி கண்ணாடியில
டிவில காமிப்பாங்க பாத்தீங்களா, அவள மாதிரி இருக்குது இந்த போட்டோல உள்ளது. இத பார்த்து மிரண்டு போயிட்டு இவதான் அந்த போட்டோல உள்ளது இவதான் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பேர் என்னன்னு பாக்குறா. ஆனா மோர்கன் எழுதி இருக்குது. கொய்யாலா இத பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புக்கை எடுக்கிறா. அந்த புக்ல என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஐஸ்லாண்ட பத்தி நிறைய நியூஸ் எல்லாம் வெளிய வந்திருக்கும் பாத்தீங்களா, அது இருக்குது. அதை பார்க்கும்போது நிறைய குதிரைகள் இறந்ததா இருக்கட்டும், நிறைய மக்கள் இறந்ததா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய அந்த புக்ல இருக்குது. இதை பார்த்து மிரண்டு போயிடுறாவா. இதெல்லாம் படிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு போட்டோ பிடிச்சு கீச்சுக்கிட்டே இருக்கா தன்னை அறியாமையே. இப்ப இவளுமே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவ கையை பார்க்கும்போது தான் தெரியுது அங்க உள்ள ஒரு போட்டோல உள்ள மூஞ்ச கீச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட இவளுமே சாகுற நிலைமையில தான் இருக்கா. ஆக்சுவலா இவ இருக்கிறது டே 5, அதாவது இவ வீடியோ பார்த்ததுல இருந்து 5வது நாள். இன்னொரு பக்கம் நோவாவுமே வந்து ஒரு ஷாப்புக்கு போவான். அங்க போனா ஏன்னா அந்த ஷாப்புல உள்ள ஒருத்தி நீங்க சாக போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்ன சாக போறீங்களா, நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி மிரண்டு போயிருவான். என்னமா சொல்ற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, ஆமா என்னோட கசின் வந்து ஒரு நாளைக்கு 2 சிகரெட் பாக்கெட் அடிப்பான், அதனால அவன் செத்து போயிட்டா, அது மாதிரி நீங்களும் செத்து போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ ஏமா நீ வேற ஆல்ரெடி பயத்துல வயித்த புடிங்கிட்டு பிச்சுன்னு போய்கிட்டு இருக்குது, நீ வேற போமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இன்னொரு பக்கம் ரிச்சலுமே அவ வீட்டுக்கு வருவான். அவ வீட்டுல ஒருத்தி தூங்கிட்டு இருக்கா பாத்தீங்களா. இவ வந்து ரிச்சலோட பையனை வந்து பாத்துக்கிறதுக்காண்டி தான் இவளையுமே வந்து வேலைக்கு வச்சிருக்கா. ரிச்சல் வந்து அவ மேல கை வச்சதுமே அவ மிரண்டு போயிடுறா ஒரு பக்கம். இப்ப அவளுமே எழுந்து தம்பி வந்து தூங்கிட்டான் மேம், அவனுக்கு கதை சொன்னேன் தூங்கி முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ போனதும் ஒரு பக்கம் திரும்ப அவளுக்கே கால் பண்ணிட்டு நாளைக்கு என்னோட பையனை வந்து பாத்துக்கணும் பாத்துக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் இவளுக்குமே ரொம்பவுமே வாமிட் வர மாதிரி ஆயிருது. இவளுமே அவ வாயிலிருந்து வாமிட் எடுப்பான்னு பார்த்தோம்னா வாய்க்குள்ள இருந்து ஒரு கயர் எடுத்துக்கிட்டு இருக்குதா. இதை பார்த்து ரொம்பவுமே விரண்டு போயிடுறா. என்னடா ஆச்சு நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போன் எடுத்து பேசலாம்னு பார்த்தா அந்த போனுக்குள்ள இருந்து தண்ணி வந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் இவளுக்கு படபடன்னு ஆயிருது, என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் ஒரு ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்குது. அது எங்கடா கேக்குதுன்ட்டு இவளுமே அந்த ரூம் நோக்கி இவ போய்கிட்டு இருக்கா. இவளுமே அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா ஒரு சேர்ல ஒயிட் கலர்ல ஒரு உருவம் தலையை விரிச்சு போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது. இதை பார்த்து மிரண்டு போயிட்டு யார் நீங்கன்ட்டு இவளுமே பையா பக்கத்துல போறா. அப்படி அவ பக்கத்துல போகும்போது டப்புன்னு அந்த உருவம் அவ கையை பிடிக்கும் பாத்தீங்களா. அந்த செகண்ட்ல இமேஜின் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிறைய தோணுது இவளுக்கு. அதுல ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அங்க கட் பண்ணா டப்புன்னு எழுந்திருக்கிறா நம்ம ஹீரோனி. ஆக்சுவலா இது எல்லாமே கனவு மாதிரி இருக்குது. இவளுமே கையை பிடிச்சிச்சே ஒரு உருவம் அப்படின்ட்டு இவ ட்ரெஸ்ஸை விலைக்கு விட்டு பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையாலுமே ஒரு உருவம் கையை பிடிச்சிருக்குது. இப்போ இது கனவா நினைவான்னு கூட இவளால கண்டுபிடிக்க முடியல. இவளுமே விறுவிறுன்னு அவளோட பையன் இருப்பான் பாத்தீங்களா எய்டன், அவளோட ரூமுக்கு போய் பாக்குறா. அங்க அவனை காணுமே காணும், எங்கடா போயிட்டு அப்படின்ட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு ஒரு ரூமுக்குள்ள போனா அந்த குட்டி பையன் உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கான். கரெக்டா இவ போகும்போது அந்த வீடியோ முடிஞ்சே போயிருது. இதை பார்த்து மிரண்டு போயிட்டு டப்புன்னு கண்ணை பொத்திக்கிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ண எய்டன், எதுக்காக நீ இந்த வீடியோவை பார்த்த அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த குட்டி பையனுமே நீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டீங்க, எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு, அதனாலதான் இந்த வீடியோ பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இவ ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த டேப் ரெக்கார்டர் எடுத்து தூக்கி போட்டுறா கட்டிலுக்குள்ள. அடுத்த செகண்ட் போன் கால் வருது. அந்த போன் காலை டப்புன்னு எடுத்து என் பையனை நீ எதுவும் பண்ணாத, என் பையனை பண்ணா உனக்கு கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா லாஸ்ட் அந்த போன் கால்ல லைன்ல இருக்குது யாருன்னு பார்த்தோம்னா நோவா தான். என்னாச்சு ரிச்சல், என்னாச்சு, எதுக்காக நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ அவளுமே சொல்றா எய்டன் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டா, எய்டன் வந்து செத்து போயிருவான், என்னை விட்டு போயிருவான், என்னை விட்டு நான் போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. சரி ரிச்சல் ஒன்னும் ஆகாது பயப்படாத அப்படின்ட்டு அந்த நோவாவுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி வெயிட் பண்ணு நான் உடனே அங்க வரேன் அப்படின்ட்டு இவனுமே உடனே இவங்க வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ ஒரு பக்கம் எய்டனா இருக்கட்டும், ரிச்சலா இருக்கட்டும், நோவாவா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே கார்ல போயிட்டு இருக்காங்க. எங்கடா போறாங்கன்னு பார்த்தோம்னா அந்த மெக்சிகோல உள்ள ஐஸ்லாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அங்க ஆனா மோர்கனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள பத்தியுமே சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம நோவாட்ட. ஆனா மோர்கன் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க தான் வந்து ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்தாங்க. தத்தெடுத்து அந்த ஒரு குட்டி பொண்ணு நல்லா தான் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆனாக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அதே இடத்துல அவங்க இறந்தும் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இவங்களுமே போய்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த குட்டி பையன் டிராயிங் எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு கட்டத்துல அந்த ஒரு ஐஸ்லாண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அங்க இருந்து அந்த ஐஸ்லாண்டுக்குள்ள போறதுக்கு கப்பல்ல தான் போக முடியும். ஒரு பக்கம் நோவாட்ட சொல்லிட்டு இங்க பாரு நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ வந்து தம்பியை பாத்துக்கோ, நம்ம பையனை பாத்துக்கோ. ஏன் பாத்துக்கிற சொல்றேன்னா நம்ம பையனும் அந்த வீடியோ பாத்துருக்கான், நம்ம பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதனால நீ இவனை பாத்துக்கோ, நான் மட்டும் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு இவளுமே கார்ல இருந்து இறங்கி போறா. அப்படி போகும்போது அந்த பையன் வரைஞ்சிருப்பான் பாத்தீங்களா அந்த டிராயிங், அந்த டிராயிங் டப்புன்னு எடுத்து இதை நீ மறந்து வச்சுட்டு போற, உனக்காக தான் இது வரைஞ்சிருக்கா, இதை எட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட கொடுத்து விட்டுறான். ஒரு பக்கம் இவளுமே கப்பல்ல போய்கிட்டு இருக்கும்போது அதே கப்பல்ல ஒரு குதிரையும் இருக்குது. ரிச்சலுமே அந்த குதிரை பக்கத்துல போயிட்டு என்னாச்சு சொல்ல உனக்கு, ஏன் வந்து நீ இப்படி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் அதை அடங்கவே மாட்டுது, துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் இவ தடவி கொடுக்கலான்ட்டு கையை உலக கொண்டு போனா கையை கடிக்க வருது. இப்படியே தான் இருக்குது. ஒரு பக்கம் ரொம்பவுமே வெறி பிடிச்சிருது. அதாவது யானைக்கு மதம் பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி குதிரைக்கு வெறி பிடிச்சு அதுவுமே எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. இந்த குதிரை யாரை பார்த்து ஓடிடுதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோனியை பார்த்து தான் ஓடிடுது. ரிச்சலுமே அந்த போட் எண்ட்ல நின்னுகிட்டு இருக்கா. இவளை நோக்கி அந்த குதிரையுமே ஓடிடுது. கரெக்டா குதிரை பக்கத்துல வரும்போது இவளுமே டப்புன்னு உட்காந்துடுறான். அந்த குதிரை அப்படியே தாண்டி கடலுக்குள்ள விழுந்துருது. கடலுக்குள்ள விழுந்த அடுத்த
அடுத்த செகண்ட் அதுவுமே அந்த போட்டுக்கு அடியில போயிட்டு நஞ்சு சட்னி ஆகி ரத்தம்லாம் வந்துருது. அவ்வளவுதான், அதுக்குமே வந்து சோழி முடிஞ்சு போயிருது. இன்னொரு பக்கம் நோவா வந்து அந்த ஆனா மோர்கன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க உள்ள நர்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி ஆனா மோர்கன் வந்து இங்க சேர்த்திருந்தாங்க, அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அவங்கள பத்தின நோட்ஸ் எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படி மாதிரி கேட்கும்போது நீங்க யார் சார் அப்படி மாதிரி கேக்குறாங்க. இல்ல நான் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் வந்திருக்கேன் அவ்வளவுதான் அப்படி மாதிரி சொல்லும்போது, இல்ல சார் நாங்க வந்து யாருக்கும் வந்து அதை கொடுக்கறது ஐடியா கிடையாது, இந்த ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் அது அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம நோவாவுமே இதை கண்டுபிடிக்கணும்னா நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த பக்கத்துல உள்ளவனுமே உன்னால முடிஞ்சா போய் எடுத்துக்கோ, கீழே தான் இருக்குது அந்த இடம், முடிஞ்சா போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம நோவாவுமே அந்த இடத்துக்கு போயிட்டு பூட்டெல்லாம் உடைச்சு போயிட்டு உள்ள போயிடுறான். நல்லா பூட்டு வச்சிருக்காங்க பாரு, ஓட்ட பூட்ட, ஒரு பூட்டு கூட ஒழுங்கா போட தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே உள்ள போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனி ஐஸ்லாண்டுக்குள்ளேயே போயிடுறான். அங்க போயிட்டு பார்த்தோம்னா நிறைய வீடு இருக்குது. அதுல எந்த வீடு ஆனா மோர்கன் வீடுன்னு தெரியாம சுத்தி முத்தி முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த டேப் ரெக்கார்ட்ல ஒரு வீடியோ இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோல ஒரு வீட்டுக்கு மேல ஒரு சின்ன பிள்ளை நிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய அந்த வீடியோல பாத்திருப்பால, அது எல்லாமே வந்து ஒரு வீட்டோட ஒத்து போகுது. இத பார்த்துட்டு அவளுமே அந்த வீட்டு பக்கத்துல போறான். அங்க பார்த்தோம்னா ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதாவது அது ஒரு குதிரை பண்ண மாதிரி இருக்குது. முக்கியமா இவர் யாருன்னு பார்த்தோம்னா மோர்கன், அதாவது ஆனாவோட ஹஸ்பண்ட். இவர்கிட்ட போயிட்டு அவளை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இத பார்த்து அவருமே எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க, குதிரையை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இப்படி வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்கணும், எதுக்காக நீங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி மோர்கன் கேட்கும்போது, இந்த டேப் ரெக்கார்டை பத்தி கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இதனால நிறைய பேர் செத்து போய்கிட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ இந்த டேப் ரெக்கார்டு ஃபர்ஸ்ட் உனக்கு எங்க இருந்து கிடைச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாப்ல. இது எனக்கு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து கிடைச்சிச்சு, அது மட்டும் கிடையாது இதோட ஒரு காப்பி வேற என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றா. இத பார்த்துட்டு டென்ஷன் ஆகி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, நீ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாப்ல மூஞ்சடிச்ச மாதிரி. இவ்வளவு விடாம உங்க ஒய்ஃப் எப்படி செத்தாங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு வேற இருக்குல்ல, உங்க பொண்ணை பத்தியாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி விடாம கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா இதுக்கெல்லாம் எந்த பதிலும் கொடுக்குற மாதிரி தெரியல, அவருமே கிளம்பிடுறாப்ல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ நோவான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே ஆனா எப்படி இறந்தா அப்படிங்கிற மாதிரி அவளை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவ எப்படி இறந்தாங்கிறதுக்காண்டியும் இவளோட குழந்தையை யாரு கொன்னாங்கிறதும் வீடியோவா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லா டீடைல்ஸும் பாக்குறான். இது எல்லாமே இவனுக்கும் கிடைச்சிருது. ஆனா இப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கும் வந்து மூக்குல இருந்து பிளட் அவனுக்கும் ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருது. அவ்வளவுதான், இவனுக்கும் சொல்லி முடிய போகுது. இப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனி ரிச்சல் இருக்கா பாத்தீங்களா, அவளுமே எய்டன் வரைஞ்ச டிராயிங் இருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்துட்டு உடனே அவனுக்கு கால் பண்ணி எய்டன் ஃபர்ஸ்ட் இந்த டிராயிங் எப்படி வரைஞ்ச அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவனுமே சொல்றான், அம்மா எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காளம்மா சமாரா, அவதாமா வந்து எனக்கு சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஒரு பக்கம் இவ மிரண்டு போயிடுறா, எப்படிடா அவ உன்கிட்ட பேசுறா, உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி மிரண்டு போயிட்டா. இன்னொரு பக்கம் நோவா வந்து யாருக்குமே தெரியாம ஆனாவோட டீடைல்ஸ் எடுக்க வந்தாங்கிறது அங்க உள்ள வாட்ச்மேனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக நீ இப்படி என்கிட்ட கேட்காம வந்த அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. ஆனா நம்ம நோவாவுமே சரி ஓகே இதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ ஆனாவையும் ஆனாவோட குழந்தையும் யாரு கொன்னாங்கிற வீடியோ வந்து அங்கதான் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. அப்போ இந்த வாட்ச்மேன் உதவியோடயே வந்து அந்த ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த வீடியோ வேற ஒண்ணும் கிடையாது, நோவாவா இருக்கட்டும், ரிச்சலா இருக்கட்டும், ரிச்சலோட மகனா இருக்கட்டும், இவங்க 3 பேர் ஒரு வீடியோ பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ தான் வந்து பேயா சுத்திக்கிட்டு இருக்கிற சமராவா இருக்கட்டும், ஆனாவா இருக்கட்டும், இவங்க செத்து போனதுக்கான காரணம் யாருங்கிற எவிடன்ஸே அதுதான். இப்படி அதை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோனி ரிச்சலுமே இவங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப வருஷமா குடியிருக்கிற ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு, டாக்டர் நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கேன், எனக்கு வந்து ஆனா எப்படி இறந்தாங்க, ஆனாவோட குழந்தைக்கு என்ன ஆச்சு, இத பத்தின டீடைல்ஸ் வந்து எனக்கு வேணும், ஏன்னா என் பையன் வந்து அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டான், இன்னும் 2-3 நாளா இறந்து போயிருவான், என் பையன் எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்காக இந்த ஒரு உதவி செய்யுங்க டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ரிச்சல். இத பார்த்து அந்த டாக்டருமே நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோமா, நான் இங்க ரொம்ப வருஷமா குடியிருக்கேன், ஆனாக்கு வந்து ரொம்ப வருஷமா குழந்தையே கிடையாது, அதனால அவ வந்து ஒரு குழந்தைய வளர்க்கணும்னு ரொம்பவுமே ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி கொண்டு வந்தா. ஆனா ஒரு கட்டத்துல அந்த குழந்தை பண்றது பிடிக்குதா என்னன்னு தெரியல, அவ வித்தியாசமா என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சுட்டா அவளும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஆனா இதை விட முக்கியமா இதை பத்தி நீ நோண்ட ஆரம்பிச்சுட்ட, இதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நோவாக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிச்சலுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா இவ எடுக்கிற மாதிரியே தெரியல. இவ அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா அதே டயத்துல மோர்கன் இல்லாத டயத்துல மோர்கனோட வீட்டுக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவ வாய்க்குள்ள இருந்து ஒரு வயறு மாதிரி ஒன்னு வந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா, ஹாஸ்பிட்டலுக்குரியது அந்த இந்த ஒரு ட்ராக்குள்ள கிடக்குது. இதை பார்த்து மிரண்டு போயிடுறான். இப்ப அங்க ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்குது, அதையும் எடுத்து போட்டு பாக்குறான். அந்த இதுல அந்த சமாரான்னு சொல்லி பாத்தீங்களா, அந்த பேய அலைஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அந்த ஒரு குட்டி பொண்ணு தான் இருக்குது, அவளையுமே அடைச்சு வச்சிருக்காங்க. அப்போ அங்க உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, என்னாச்சு, எதுக்காக வந்து நீ இப்படி அமைதியா இருக்க, எதுக்காக நீ தூங்க மாட்ட சரியாவே, எதுக்காக நீ புலம்பிக்கிட்டே இருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அது எல்லாத்துக்கும் ஒருத்தர் தான் காரணம், எங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, எங்க அம்மா எப்படி இறந்தாங்கன்னே தெரியல, இது எல்லாத்துக்கும் ஒருத்தர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு கட் ஆயிருது. பின்னாடி பார்த்தா நம்ம மோர்கன் வந்துட்டான். இப்போ நம்ம ரிச்சலை பார்த்ததுமே ஒன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு
தலையிலே ஒரு அடி அடிச்சுட்டு இவனுமே விறுவிறு நடந்து போக ஆரம்பிச்சிடறான். நீங்க அந்த குழந்தையும் ஆனாவையும் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இவளும் பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவன் ரூமுக்குள்ள தண்ணியெல்லாம் வச்சு கரண்ட் எல்லாம் பாஸ் ஆகுற மாதிரி ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இவனுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக நீங்க இப்ப சாக போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவன் சாக போறதுக்கு முன்னாடி நம்ம ரிச்சல்ட்ட ஒண்ணு சொல்றான். அவ லாஸ்ட் வரைக்கும் தூங்கவும் மாட்டா, யாரையும் தூங்கவும் விட மாட்டா. அவ ஒரு மாதிரி முணுமுணுன்னு சொல்ற சவுண்ட் நம்ம காது கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கரண்ட் ஒயரை கனெக்ஷன் கொடுத்துறான். கனெக்ஷன் கொடுத்த அடுத்த செகண்ட் அதே இடத்துல துடிதுடிச்சு செத்து போயிடுறான். ஒரு பக்கம் இவ அலறிக்கிட்டு இருக்கான். அந்த டயத்துல நம்ம நோவாவுமே வந்துட்டு ரிச்சலை கட்டி பிடிச்சிட்டு இங்க போய் பயப்படாத ஒண்ணும் கிடையாது, நான் இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் அமைதியாகிறான். ஒரு பக்கம் மோர்கனை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ரிச்சலுமே அவ பையன் வந்து வரைஞ்சு கொடுத்த அந்த டிராயிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிராயிங்க பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த டிராயிங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவளுக்குமே டப்புன்னு ஞாபகம் வரும், ஒருவேளை நம்ம சமராவோட வீடு அந்த குதிரையோட பண்ணையில இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த குதிரை பண்ணைக்கு தான் போறாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த வீடா இருக்கட்டும், அந்த சேரா இருக்கட்டும், அந்த டிவியா இருக்கட்டும், அந்த ஏணிப்படியா இருக்கட்டும், இது எல்லாமே அங்கதான் இருக்குது. இத பார்த்துட்டு ரிச்சலுமே சொல்றா, ஒருவேளை ஆனா இறந்ததுக்கு அப்புறம் ஆனா இறந்ததுக்கு மோர்கன் தான் காரணம்னு நினைச்சிருப்பா, அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு இவளை தனியா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது செவத்துல ஒரு மாதிரியா இருக்குது, என்ன இது அப்படின்ட்டு அவங்க உள்ள பேப்பர் எல்லாத்தையுமே கிழிச்சு பாக்குறாங்க. கிழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு பெரிய மரத்தை வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா வரையல, தீயால வாட்டி அந்த ஒரு மரத்தை வந்து எவிடன்ஸா விட்டுட்டு போயிருக்கா சமாரா அப்படிங்கிறது தான் தெரியுது. இத பார்த்ததுக்கு அப்புறம் இது ஷெல்டர் மவுண்டைன்ல உள்ள ஒரு மரம் மாதிரி இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இதுக்கான எல்லா பதிலும் அந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா இது என்ன இடம்னா, நம்ம ஹீரோயினி வந்து கேபின் 12க்கு வந்து போயிருப்பா பாத்தீங்களா, அந்த ஒரு இடம் தான். திரும்பவும் இவங்க அவசரமா அந்த இடத்துல இருந்து கிளம்பி அந்த ஷெல்டர் மவுண்டைன்ங்கிற ஒரு இடத்துக்கு தான் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு கேபின் சொல்லிருப்போம்ல, அந்த ஒரு கேபின்குள்ளேயுமே போயிடுறாங்க. போயிட்டு அங்க இவங்களுக்கு எந்த குழுவும் கிடைக்காத மாதிரி தான் தெரியுது. இதுல வெறுப்பான நம்ம ரிச்சலுமே ரொம்பவுமே அழுக ஆரம்பிச்சிடறா. அழுதுகிட்டே நோவா கிட்ட எப்படியாவது நம்ம பையனை காப்பாத்திரு, நம்ம பையன் வந்து செத்துறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பா இந்த இடத்துல குழு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இவனுமே வெறுப்பாயிட்டு இங்க எல்லாமே குழுவா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனை பிடிச்சி இழுப்பான் பாத்தீங்களா. இழுத்ததுல அங்க உள்ள கோலி குண்டு எல்லாமே கீழே விழுந்து ஒரு இடத்துல போய் நிக்கும் எல்லா கோலி குண்டும். இதை பார்த்துட்டு நோவா இங்க பாரு, எல்லா கோலி குண்டு இங்க நிக்குது, கண்டிப்பா அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்ட்டு அந்த ஒரு பெட்ஷீட்டை எடுத்து போட்டு அந்த கீழே மரக்கட்டை இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. உடைச்சு பார்த்தா கீழே ஒரு பெரிய கிணறு. ஆக்சுவலா நம்ம வீடியோல பாத்துருவோம் பாத்தீங்களா, ஒரு கிணறுல இருந்து நம்ம சமாரா கூட வந்து பேயா வருவாளா, அந்த கிணறு இருக்குது. இப்ப அந்த கிணறு அப்படியே ஓபன் பண்ணி விட்டு இது எவ்வளவு ஆழம்னு தெரியலன்ட்டு அவங்க ஒரு கல்லையுமே தூக்கி போடுவாங்க. கல்லை தூக்கி போட்டு சவுண்ட் கேக்குதா அப்படின்ட்டு உத்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த டயத்துல இன்னொரு பக்கம் இவங்களுக்கு மேல அந்த வீட்டுல தண்ணி வர ஆரம்பிக்கிறது. ஒரு பக்கம் இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கிணறுக்குள்ள இருந்து நிறைய பூச்சிகள்லாம் வரும். வந்த செகண்ட்ல ரெண்டு பேருமே மறந்து போயிருவாங்க. அந்த செகண்ட்ல நம்ம ரிச்சலுக்கு மேல இருந்து வந்த ஒரு ஷோபா இவ மேலேயே விழுந்து இவளையுமே கிணறுக்குள்ள தள்ளி விட்டுரும். இவளுமே கிணத்துக்குள்ள போய் விழுந்துருவா. இப்போ நம்ம நோவாவுமே வந்து ரிச்சல் என்னாச்சு உயிரோட தான் இருக்கே அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருப்பான். ஒரு இடத்துல இவளுமே எழுந்து நான் உயிரோட தான் இருக்கேன், எப்படியாவது ஃபர்ஸ்ட் என்ன காப்பாத்து, அதுக்கான வழியை போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ நோவாவுமே உடனே வேற ஏதாவது எட்டு வரேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்பிடுறான். இவன் போனதுமே அந்த கிணறுக்கு மேல ஒரு கல் இருக்குல்ல, அதுவுமே வந்து லாக் ஆயிருது. லாக் ஆன டயத்துல அங்க ஒரு நெகமே இருக்குது. அந்த நெகம் பார்த்தோம்னா அந்த வீடியோல வந்து ஒரு நெகத்தை வந்து சமாரா வந்து பிச்சிருப்பா, அவ நெகத்தை அவளே, அந்த நெகம் தான் இருக்குது. இன்னொரு பக்கம் அப்படியே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது முடி மட்டும் மேல மிதந்துகிட்டு இருக்குது. இத பார்த்துட்டு ரிச்சலுமே என்னடா முடி மிதக்குதுன்ட்டு பயத்தோட அந்த முடியுமே எடுப்பா. எடுத்த செகண்ட்ல தண்ணிக்குள்ள இருந்து ஒரு கை வந்து டப்புன்னு நம்ம ரிச்சலை பிடிக்கும். அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் சமாராக்கு என்ன நடந்துச்சுங்கிறது ஒரு காலத்துக்கு போயிடும். அப்ப சமாராவுமே ஒரு கிணத்துக்கிட்ட நின்னு அப்படியே அமைதியா நின்னுகிட்டு இருக்கா. அந்த டயத்துல ஆனாவுமே பின்னாடி கூடி வந்து என்ன மன்னிச்சிரு ரிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்தை பொத்தி தான் தள்ளி விட்டுருப்பா. ஆக்சுவலா கொன்னது வந்து ஆனாதான். முக்கியமா இந்த டயத்துல உங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், எதுக்காகடா ஃபர்ஸ்ட் கொன்னாங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அது வேற ஒண்ணும் இல்ல, சமாரா வந்து ஒரு நார்மலான பொண்ணு இல்ல. அவ மனசுல இமேஜின் பண்ணுவாள், அத வந்து மத்தவங்க மனசுக்குள்ள அதாவது பிரெயின்குள்ள திணிக்க முடியும் அவளால. அதனாலதான் வந்து நம்ம ஆனாவா இருக்கட்டும் மோர்கனா இருக்கட்டும் இவங்க ரொம்பவுமே டார்ச்சர் ஆகி மன உளைச்சலுக்கு உண்டாகி இவ நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொன்னாங்க. சரி கொன்னுட்டாங்க, அவளும் செத்து போயிட்டா. அப்புறம் ஏன்டா இவ பழி வாங்குறா? அது மட்டும் கிடையாது, அதுவும் 7 நாளுக்குள்ள ஏன் சாகுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். இவங்க கிணத்துக்குள்ள தள்ளி விட்டதுமே உடனே அவ சாகல, 7வது நாள் தான் செத்தா, மூச்சு திணறி தான் செத்தா. இவ முக்கியமா சாகுறதுக்கு முன்னாடி இவ மனசுல என்ன தோணுதோ அதை எல்லாத்தையுமே மத்தவங்க மனசுக்குள்ள திணிக்க முடியும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இவ சாகுறதுக்கு முன்னாடி இவளோட சஃபரிங்கா இருக்கட்டும், இவளோட கஷ்டமா இருக்கட்டும், இவளோட எமோஷனலா இருக்கட்டும், இவளோட டெத்தா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு டேப் ரிகார்ட்ல ஒரு பிரெயின் மூலியமா ரெக்கார்ட் பண்ணிருப்பா, எல்லாத்தையுமே அனுப்பி வச்சிருப்பா இவ. அதனாலதான் அந்த டேப் ரிகார்டை யாரு பாக்குறாங்களோ அவங்க எல்லாருமே சாவாங்க. இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இப்ப ஒரு செகண்ட்ல இவ நார்மல் ஆயிடுறா. நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அந்த முடியையும் காணும், அந்த உடம்பையும் காணும். இவளுமே தேடிக்கிட்டு இருக்கும் போது தண்ணிக்குள்ள இருந்து ஒரு வழி அந்த உடம்பையுமே எடுத்துடுறா. அந்த உடம்ப பார்க்கும்போது அப்படியே இருக்குது, அழுகாம ரொம்பவுமே அழகா இருக்குது. இதை பார்த்த
ரிச்சலுமே நீ பயப்படாத, நான் உன்னை காப்பாத்திடுவேன், நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நோவாவுமே வந்துட்டு நீ வேமா மேல வரணும், சூரியனுமே மறைஞ்சுக்கிட்டு இருக்குது, வேமாவா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே டயத்திலேயே எப்படி அழகா இருந்த உடம்பு அப்படியே அழுகி போன மாதிரி ஆகுது எல்லாமே. இதை பார்த்து அவளுமே டப்புன்னு கீழே விட்டு இவங்களுமே மேல வந்துடுறாங்க. எப்படியோ ஒரு வழியா அந்த இடத்துக்கு நிறைய போலீஸ்காரங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரிச்சல் நோவா இவங்க 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. பாவம் அந்த குட்டி பையன் தன்னந்தனியா தூங்கிட்டு இருப்பான். அவனையுமே தூக்கி போட்டு எல்லாருமே தூங்கிடுறாங்க. இப்ப தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா நம்ம ரிச்சலும் அந்த குட்டி பையனும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குட்டி பையனுமே கேட்பான், என்னாச்சு நீங்க வேலைக்கு போலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்க கூட தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரி என்னாச்சு அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் கேட்கிறான். இதை பார்த்த ரிச்சலுமே அந்த பொண்ணை நாங்க காப்பாத்திட்டோம், அந்த பொண்ணு பேர் வந்து சமாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த குட்டி பையனுமே, ஏன் நீங்க காப்பாத்துனீங்க, அவளுக்கு சாவுங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது, நீங்க அவளை காப்பாத்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்பதான் இவளுக்கு ஞாபகமே வருது, அவளுக்கு சாவு கிடையாதுன்னா இங்க இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் செத்துக்கிட்டு தானே இருப்பாங்க. அப்போ இந்த வீடியோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும், அதாவது வைரஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றேன். வைரஸ் எப்படி ஒரு தாள்ல இருந்து இன்னொரு தாளுக்கு போகுமா, அந்த மாதிரி இந்த வீடியோ ஒரு தாள் பாக்குறாங்கன்னா இவங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க காப்பி பண்ணி கொடுப்பாங்கல்ல இன்னொரு தாளுக்கு, அவங்க ஒரு வீடியோ பார்க்கணும். அவங்க அந்த வீடியோ பார்த்தா தான் இவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வீடியோ பார்த்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து சரியாகும், சாக மாட்டாங்கங்கிறேன். இப்படி ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ இதை பார்த்ததுமே நோவாக்கு ரிச்சல் கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா எடுக்கிற மாதிரியே தெரியல. இன்னொரு பக்கம் நோவாவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டிவில அந்த கிணறுக்குள்ள இருந்து அவ வர மாதிரியே தெரியுது அந்த சமாரா. இதை பார்த்து மிரண்டு போயிடுறான் இவன், என்னடா ஆச்சு அப்படின்ட்டு இவனுமே டிவி பக்கத்துல போயிட்டு அதை ஆஃப் பண்ண முடியுமான்னு பாக்குறான். ஆனா அந்த ஒரு பேயுமே இவன் பக்கத்துல வர மாதிரியே இருக்குது. இதை பார்த்துட்டு இவனுமே பின்னாடி போயிடுறான். இன்னொரு பக்கம் இவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ரிச்சலுமே கார்ல வேகமா வந்துகிட்டு இருக்கான். ஆனா இந்த ஒரு பேய் மரண மாசு பண்ணும். அந்த டிவிக்குள்ள இருந்து அப்படியே முள்ளமா வெளியவே வரும். டிவிக்குள்ள இருந்து நேச்சுரலா இப்போ மொத்தமா வெளியே வந்துட்டு நின்னுகிட்டு அப்படியே முடிய மட்டும் விளக்கும். பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கொடூரமா இருக்கும். இதை பார்த்த அடுத்த செகண்ட் நோவாவுக்குமே சோலி முடிஞ்சிரும். அப்படியே அந்த இடத்துல கட் பண்றாங்க. அந்த இடத்துக்கு எப்படி ரிச்சல் வந்துடுற, ரிச்சல் வந்துட்டு என்னாச்சுன்னு பார்த்தா இவ வரதுக்குள்ளேயுமே அவ செத்து போயிடுறான். இப்போ அவளுமே வந்துட்டு சேர்ல உட்கார்ந்து இருக்கிற நம்ம நோவாவை திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்த்த அடுத்த செகண்ட் அவனை பார்த்ததுமே மிரண்டு போயிடுறா. இப்போ அதே பயத்துல ரொம்பவுமே அழுதுகிட்டு இவனுமே வீட்டுக்கு வந்துட்டு அந்த டேப் ரெக்கார்ட் எடுத்து உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ட்டு அடிச்சு ஒட்டைக்கிற டேப் ரெக்கார்டை இப்படி கோவப்பட்டு லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு தெரியுது அங்க உள்ள ஒரு ஷோபா கடையில இன்னொரு டேப் ரெக்கார்டு இருக்குன்னு. இதை பார்த்துட்டு அப்பவுமே அவன் நினைச்சு பாக்குறான், அதாவது மோர்கன் வீட்டுக்குள்ள நைட் நேரத்துல போயிட்டு ஒரு வீடியோ பார்த்திருப்பாளா நம்ம சமாரா ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி, அந்த வீடியோ தான் அவளுக்கு ஞாபகம் வருது. அதுல சமாரா என்ன சொல்லுவாங்கிறத இந்த குட்டி பையன் சொல்றான். அவ எப்பவுமே தூங்க மாட்டா, ஆனா அது அவங்க அப்பாவுக்கு கூட தெரியாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த குட்டி பொண்ணு சொல்லுது, அப்போ அங்க உள்ள டாக்டருமே நீ எதுக்காக தூங்காம இருக்க, நீ யாரையும் கொல்லாத, உன்னால எதுக்கு அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு அவளுமே சொல்றா, நான் எல்லாத்தையும் கொன்னுகிட்டு தான் இருப்பேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. லாஸ்டா அப்படியே அந்த கிணற காமிக்கிறாங்க. அப்படியே இதோட இந்த படத்தையும் வேற ரகமா முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறத கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த மாதிரி நிறைய படத்தை பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் தேடி வரும். திஸ் இஸ் யுவர் ஆர்ஜி எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.